நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய இசாரா சிவந்தியினுடைய விவகாரம் பல்வேறு தளங்களில் பல்வேறு விதமான கருத்துக்களோடு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இசாரா சிவந்தி தொடர்பாக வருகின்ற தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையுடையது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆழமான பார்வை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இசாரா சிவந்தியினுடைய மாதிரியாக செயற்படுகின்ற பெண் தொடர்பாகவும் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வருகிற போது இலங்கையினுடைய தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அந்த பெண் யார் என்பது தொடர்பாகவும் அவருடைய சில கூறுகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நந்தகுமார் தக்சி என்ற 2002 86 400 329 என்ற தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொண்ட பெண்ணாக காணப்படுகிறார். யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தினுடைய சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இவர் மட்டுவில் வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்தவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தக்சி தோப்பு வீதி மட்டுவில் வடக்கு சாவகச்சேரி என்ற முகவரியைச் சேர்ந்தவராக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையினுடைய மிக கொடூரமான பாதாள உலக செயற்பாட்டை செய்தவர்களுடைய பட்டியலில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இசாரா சிவந்தியை காப்பாற்றுவதற்காக அல்லது அவரை போல ஒரு பாவனையை மேற்கொள்வதற்காக தன்னை இந்த விவகாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட குற்றச்சாட்டில் இப்போது இந்த டாக்ஸி கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற நிலையில் இந்த விவகாரமும் ஒரு புதிய பார்வையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரை தமிழ் இளைஞர்களுடைய கடந்த கால நகர்வுகளையும் இப்போதைய நகர்வுகளையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மிகப்பெரிய மாற்றங்களும் வேறுபாட்டு சமன்பாடுகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் 20 வயதுகளினுடைய இளையவர்கள் அன்று எடுத்த தீர்மானமும் இன்று அந்த அதே 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதமும் மிகப்பெரிய அச்சத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாகும். இந்த நிலையில் டாக்ஸி தொடர்பாகவும் அதே நேரத்தில் வடக்கினுடைய இளைஞர்கள் தொடர்பாகவும் மிக பாரதூரமான ஒரு பார்வை சமூக மட்டங்களில் பின்விளைவுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் பகிரப்பட்டுக் கொண்டிருப்பதும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தை பற்றி மிக தெளிவாக ஒரு சரியான நோக்கையும் கண்ணோட்டத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரமும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இசாரா சிவந்தி விவகாரம் என்பது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்குமாக மீளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த இசாரா சிவந்தியினுடைய விவகாரம் காணப்படுகிறது. கடந்த 8 மாதங்களாக இசாரா சிவந்தியை தேடிய இந்த பணி என்பது தொடர்ச்சியாக ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையினரால் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களும் சமூக மட்டங்களில் பேசப்பொருளாக மாறியிருந்ததும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இந்த நிலையில் இசாரா சிவந்தி கைது செய்யப்பட்ட பின்பதாக எதிர்பாராத விதமாக வடக்கைச் சேர்ந்தவர்களும் குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இலங்கையினுடைய மிக நீண்ட பாதாள உலக வரலாற்றில் தமிழர்கள் இப்படியாக பங்கெடுக்கவில்லை என்ற விமர்சனங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாதாள உலக செயற்பாடுகள் இல்லாதிருந்ததற்கான காரணங்களில் புலிகளினுடைய நிழல் நிர்வாக முறைமை இருந்தது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் இன்னமும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் இளைஞர்களிடையே இப்படியான கலாச்சாரம் வேரூன்றவில்லை என்ற ஒரு திருப்தியோடு இருந்தவர்களுக்கு இது ஒரு பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பது மாத்திரமல்லாமல் மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். தென்னிலங்கையை பொறுத்தவரை பாதாள உலக செயற்பாடுகள் என்பது மிக நீண்ட காலமாக மிகப்பெரிய அளவில் இருந்து வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் இந்த விவகாரங்களினுடைய தேடல்கள் இப்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை நம் ஒவ்வொருவரிடையையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கனேமுல்ல சஞ்சீவவினுடைய கொலை விவகாரம் ஒரு நீதிமன்றத்தினுடைய சாட்சி கூண்டில் வைத்து கொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ அது தொடர்பாக கைது செய்யப்பட்ட கொலையாளி இந்த கொலையை திட்டம் தீட்டி இருக்கக்கூடிய சூத்திரதாரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த இசாரா சிவந்தி யாழ்ப்பாணத்திற்கு மித்தனியவிலே இருந்து தப்பி வந்ததற்கான சான்றுகளும் ஆதாரங்களும் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது இந்த விவகாரம் இன்னும் ஒரு தளத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இதன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்
சாவகச்சேரியைச் சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவர்தான் இசாரா சிவந்தியை இந்தியாவுக்கு கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஜே.கே. பாய் என்று சொல்லக்கூடியவர் மனித கடத்தல்களில் அதிக அளவில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சம்பத் மனம்பேரியினுடைய வழக்கிலும் சம்பத் மனம்பேரி வழங்கி இருக்கக்கூடிய வாக்குமூலத்திலும் இவர் தொடர்பான தகவல்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இவர் பத்திரமாக தன்னை இந்தியாவுக்கு கொண்டு சேர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்ட நிலையில் இந்த விவகாரங்கள் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்தமான அகௌரவப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இன்னும் இதே போன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தேடலை மேற்கொள்வதற்காகவும் தமிழர் தரப்பினுடைய வரலாற்றின் மீதான ஒரு கரையை ஏற்படுத்துகின்றபடியாகவும் இது காணப்படுவதாகவும் மக்கள் மத்தியில் தகவல்கள் கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியான பார்வை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் இன்னும் ஒரு தளத்தை எட்டியிருக்கிறது என்பதுதான் இங்கு பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம். இந்த நிலையில் சமூக ஊடக பரப்பை சிவந்தி தொடர்பான ஒரு தகவல் அதிக அளவிலே ஆக்கிரமித்து காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிஐடியினருடைய விசாரணையில் சிவந்தி இப்படியான ஒரு தகவல் வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. கனயமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவ சட்டத்தரணி போல சட்ட புத்தகத்துடன் நான் அன்று நீதிமன்றம் சென்றிருந்தேன். அப்போது அங்கே ஒரு ஏழை பெண் என்னிடம் வந்து அவருக்கு சட்ட உதவி தர முடியுமா என்று கேட்டார். என்னை அவர் சட்டத்தரணியாக நினைத்து விட்டார். கணவனால் துன்புறுத்தல் என்று அவர் வழக்கொன்றுக்காக வந்திருக்கிறார். சட்டத்தரணிக்கு வழங்க எப்படியோ 1000 ரூபாவை சேகரித்து வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நான் அதனை கேட்டு கவலையடைந்தேன். சட்டத்தரணிகள் ஓய்வு அறையில் நான் இருந்தேன். எனவே அங்கிருந்த இன்னும் ஒரு பெண் சட்டத்தரணியை காட்டி அவரிடம் செல்லுமாறு அந்த பெண்மணியிடம் சொன்னேன். அப்படியாக அங்கு சென்று அந்த பெண்மணி நான் காட்டிய சட்டத்தரணி 2000 ரூபாயை தருமாறு கூறுவதாக என்னிடம் வந்து கூறினார். மேலும் எனது மனம் நெகிழ்வடைந்தது. எனவே அந்த ஏழை பெண்மணியை வெளியில் அழைத்து வந்து அவர் கையில் 5000 ரூபாய் நோட்டை வழங்கினேன். இது துப்பாக்கிச் சூட்டு நடக்க முதல் இடம்பெற்றது என சிஐடியின் விசாரணையில் சிவந்தி கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக சிவந்தி என்ற பெயர் சமூக ஊடகங்களை மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருப்பதுடன் தேடலையும் பார்வையையும் தொடர்ந்து வைத்திருக்க செய்திருக்கிறது. ஆகவே இந்த விவகாரங்கள் தொடர்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இனி வருகின்ற நேரங்களில் வருகின்ற தகவல்களையும் தொடர்ச்சியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். ஆக இதுவரை காலமும் இல்லாத ஒரு பார்வையும் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் மீதான ஒரு சந்தேக கண்ணோட்டத்தையும் இந்த நபர்களினுடைய பங்கேற்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மையாகும். செவ்வந்தி விவகாரம் எப்படி அணுகப்பட வேண்டும், செவ்வந்தி தொடர்பாக எப்படியான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், இது தொடர்பாக தொடர்ச்சியான பதில்களும் தேடல்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. செவ்வந்தி தொடர்பில் வருகின்ற தகவல்கள் அதிக அளவில் ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் தொடர்ந்தும் ஏற்படுத்தி வருகிறது என்பதை நிதர்சனமாகும். இந்த விவகாரங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக வரக்கூடிய நேரங்களில் உங்களோடு மேலதிகமான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.